ஆப்பர்ச்சுனிட்டி வழங்கும் பெட்டிக்குள் பூதம். நாட்டாம பாதம் பட்டா எங்க வெள்ளாம விளையுமடி, நாட்டாம கைய சஞ்சா மாசம் 4 மழை பொழியுமடி. மரவட்ட கொடை உனக்கா எனக்கா? உனக்குதான் நாட்டாமா. அதான் வரலையே உங்களுக்கு, ஏன் விட்டுடா. என்ன சேவல் கூவுது? நாட்டாமா இந்த பொட்டிக்குள்ள அப்படி என்னதான் வச்சுக்கிற நீ? இந்த வெத்தலை அப்படி என்ன இருக்க போகுது? எல்லா நாட்டமே வச்சிருக்க மாதிரி வெத்தலையும் புயலையும் தான் இருக்க போகுது. வேற என்ன இருக்க போகுது? அது ஒரு பெரிய ரகசியம்டா, ரகசியம்டா. நாட்டாம அமைதி அமைதி. ரொம்ப நாள் கழிச்சு ஒன்று தீர்ப்பு சொல்ல கூப்பிட்டுருக்காங்க, நீயே கத்தி கெடுத்துறாத. சரி சரி, இந்த பொட்டிக்குள்ள அப்படி என்னதான் இருக்குதுன்னு சொல்ல. டேய், நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண பெட்டி இல்லடா, சாதாரண பெட்டி இல்ல. அப்படின்னா ரயில் புட்டியா? டேய், இதுக்குள்ள ஒரு பெரிய மர்மமே இருக்குடா. ஆட்டாமா சொந்த கதை சோகதெல்லாம் அப்புறம் வச்சுக்க. முதல்ல எனக்கு தீர்ப்பு சொல்ல போறியா இல்லையா? எஸ் யுவர் ஆனர். ஐயோ நீ கேட்ட மூடு. அதுக்குதான் மெகா சீரியல்ல அடிக்கடி பார்க்காதன்றது. எப்ப பார்த்தாலும் எஸ்சி வரானு கையெழுத்திக்கணும். உக்கார் கம்முன்னு. நாட்டாம சீக்கிரம் தீர்ப்பு சொல்லு. சிங்கிள் டீக்காக எவ்வளவு நேரம் நானும் நிக்கிறது? இப்ப சொல்லுங்க தீர்ப்பு என்றா. 100 ஏக்கர் வாழைத்தோப்பு அவன் பேர்லயும், 100 ஏக்கர் தென்னந்தோப்பு அவன் பேர்லயும் எழுதுவீங்கடா. எப்பறம் நம்ம தீர்ப்பு கிழிஞ்சு தீர்ப்பான் தீர்ப்பு. இவனுக்கு வாழைப்பழம் வாங்க வக்கில்ல, அவனுக்கு தேங்காய் வாங்க துப்பு இல்ல. இவனுங்களே இத்து போன சொம்ப காணுன்னு தேடி வந்திருக்கானுங்க. என்னது சொம்பா சொம்பா சொம்பா? ஆமா நாட்டாம, உண்டிகோழி என் சொம்பு திருட்டான். நாட்டாம நாட்டுக்கோழி போய் சொல்றான், இது ஏன் சம்புதான் அது. டேய், என்னடா பேரு உண்டிகோழு நாட்டுக்கோழின்னு? காலங்காத்தால் டென்ஷன் ஆகுறாங்கடா. சரி சரி, அது உன் சொம்புதான். என்ன அடையாளம்டா? நாட்டாம என் செம்புல வாய் வழியா தண்ணி ஊத்துனா கால் வழியா கீழே வரும். ஏன்னா இது ஓட்ட செம்பு. நாட்டாம தீர்ப்பு முதல்ல எங்களுக்கு சொல்லுங்க. தீர்ப்பு சொல்லத்தர நாட்டாம நான் இருக்கேன். முதல்ல பதட்டப்படாம விஷயத்த சொல்லுங்க. சொம்பு, உங்களை அப்புறம் டீல் பண்ணிக்கிறேன். நீ சொல்லுமா. ஐயா, உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல. நம்ம தெருவுல 10 வருஷமா பங்கடை கஷ்டப்பட்டு நடத்திட்டு வரையா. உங்களுக்கே தெரியும், இந்த கடையை நடத்துறதுக்கு நான் ஏறாத பேங்க் இல்ல, போகாத வட்டி கடை இல்ல. அப்படியே இந்த கடையில பெருசா ஒண்ணும் லாபம் இல்லைங்க. ஏதோ கிடைக்கிறதுல நானும் என் பிள்ளைங்கள கஞ்சி குடிச்சு வயிற்று கழுகிறியா. இந்த பொழப்பையும் கெடுக்கிறதுக்கு இதே தெருவுல ராணி கடை போட்டாயா. இந்த ராணி இன்னும் மந்திரம் பண்ணாலும் மாயம் பண்ணாலும் தெரியலையா. அவ கடையில எப்ப பார்த்தாலும் கூட்டம் அதிகமா இருந்துகிட்டே இருக்குதியா. ஏதோ கொஞ்சம் நடந்து இந்த வியாபாரம் கூட இப்ப சுத்தமா நடக்கலையா. ராணி, எனக்கு உன்னை பத்தியும் தெரியும். நீ அப்படிப்பட்ட பொண்ணும் கிடையாது. என்னம்மா அதெல்லாம்? ஐயா, வடிவு சொல்ற மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்லைங்கய்யா. இந்த கடையை வைக்கிறதுக்கு ஒரு பெரிய பெரிய பேங்குக்கு போக வேண்டியது இல்ல, வட்டிக்காரன் காலில் விழ வேண்டிய அவசியமும் இல்ல. வடிவக்கா சொன்ன மாதிரி எந்த ஒரு வியாபாரத்திலயும் லாப நஷ்டம் இல்லாம இருக்காது. ஆனா அந்த நஷ்டத்தை நம்ம லாபமா மாத்துறதா முக்கியம். இந்த வியாபாரத்துல நஷ்டமே இல்லைங்கய்யா. இந்த வியாபாரத்துல வர லாபத்துலதான் என் பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கிறேன், என் குடும்பத்துக்கு சாப்பாடு போடுறேன், நானும் நல்லா இருக்கிறேன். ஆரம்பத்துல உங்களை மாதிரி தான்க்கா நான் இருந்தேன். ஆனா க்ரோயிங் ஆப்ல சேர்ந்து நான் ரொம்ப தெளிவாயிட்டேன். ஒரு சாதாரண பெட்டி கடைன்னு பார்த்தா அதுக்குள்ள இவ்வளவு பெரிய பூதம் இருக்குதா? என்ன மன்னிச்சுக்கிறானே, உன்னை பத்தி புரிஞ்சுக்காம தப்பா பேசிட்டேன் உன்னை. அம்மா ராணி, கொஞ்சம் விவரமா சொல்லம்மா. நம்ம வடிவம் இந்த ஊர் மக்களை தெரிஞ்சுக்கலாமே.
ஆமா ராணி, இத்தனை வருஷமா கிணத்து தவளையாவே இருந்துட்டு எனக்கும் கொஞ்சம் சொல்ல. க்ரோயிங் ஆப்பர்ச்சுனிட்டியில் பெண்கள் முன்னேற்றத்துக்காக லோனும் கொடுத்து எப்படி திறமையா செயல்படணும் அப்படின்ட்டு நமக்கு ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க. அதை நான் செயல்படுத்தினேன். அதனால தான் என்னுடைய கடை நல்ல லாபத்தில் ஓடுது, அதிகமான வருமானமும் கிடைக்குது. இப்பதான் தெரியுது எனக்கு மட்டும் ஏன் லாபமே வரலன்னு. நீ சொன்ன எந்த விஷயத்தையும் நான் பார்க்கவும் இல்லை, நான் செய்யவும் இல்லை, ஏனோ தானே இருந்துட்டு. ராணி, இந்த ஐடியா நல்லா இருக்குது, கொஞ்சம் கணக்கு வழக்கெல்லாம் சொல்லி கொடுமா. டைமாக சொல்லித்தரேங்க்கா. நாம் இப்போ பங்க் கடைக்கு தேவையான பொருட்கள் வாங்குற செலவையும் அதனோட லாபத்தையும் நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன், நீங்கள் எழுதிக்கங்கக்கா. பால் பாக்கெட்டு 25 லிட்டர் நம்ம வாங்குறோம். 1 லிட்டர் நம்ம 42 ரூபாய்க்குன்னு விற்கிறோம். அப்போ எவ்வளோ 1000 ரூபாய்க்கு வாங்குறோம், 1050 ரூபாய்க்கு விற்கிறோம். அப்போ அதில் 50 ரூபாய் நமக்கு லாபம் இல்லையா? சமையல் எண்ணெய் 10 லிட்டர் வாங்குறோம், அது 850 ரூபாய்க்குன்னு வாங்குறோம். 1 லிட்டர் நம்ம 90 ரூபாய்க்குன்னு விற்கிறோம். அப்போ 850 ரூபாய்க்கு வாங்கி 900 ரூபாய்க்கு நம்ம விற்கிறோம். அப்போ அதில் நமக்கு ஒரு 50 ரூபாய் நமக்கு லாபம் வருது இல்லையா? இப்போ மசாலா ஐட்டம் வந்து ஒரு 30 பேக்கெட் வாங்கணும் அப்படின்னு சொன்னோன்னா அது 1530 ரூபாய்க்கு வாங்குறோம். ஒரு பேக்கை நம்ம 54 ரூபாய்க்கு விற்கிறோம். அப்போது 1530 ரூபாய்க்கு வாங்கி 1620 ரூபாய்க்கு நம்ம விற்கிறோம். அப்போ நமக்கு அதில் 90 ரூபாய் லாபம். அப்புறம் கூல்ட்ரிங்க்ஸு அந்த ஒரு பாக்ஸாக இருக்கு இல்லைங்களா, அதில் 24 வரும், அது 216 ரூபாய்க்கு நம்ம வாங்குகிறோம். ஒரு பாட்டில் 12 ரூபாய்க்கு நம்ம விற்கிறோம். அப்போ 288 ரூபாய் நமக்கு கிடைக்குது. அப்போ 216 ரூபாய்க்கு வாங்கி 288 ரூபாய்க்கு நம்ம விற்கிறோம். அப்போ அதில் நமக்கு லாபம் 72 ரூபாய். பிஸ்கெட் பாக்கெட் 4 பேக் மாதிரி அதில் 96 பீஸ் இருக்கும். அதில் நம்ம வந்து 304 ரூபாய் தான் நம்ம கொடுத்து வாங்குகிறோம். அதில் ஒரு பேக் வந்து 100 ரூபான்னு விற்றோம் அப்படின்னா 304 ரூபாய்க்கு வாங்கி 400 ரூபாய்க்கு நம்ம விற்கிறோம். அப்போ அதில் நமக்கு கிடைக்கிற லாபம் 96 ரூபாய். இட்லி மாவு தோசை மாவு இருக்கு இல்லையா, அதை நம்ம 20 கிலோ நம்ம வாங்கினோம் அப்படின்னா 480 ரூபாய்க்கு நம்ம வாங்குகிறோம். ஒரு கிலோவை நம்ம 30 ரூபாய்க்குன்னு விற்கிறோம். அப்போ 480 ரூபாய்க்குன்னு வாங்கி 600 ரூபாய்க்கு நம்ம விற்கிறோம் அப்படின்னா 120 ரூபாய் நமக்கு லாபம் கிடைக்குது. குழந்தைங்க விளையாடுற அந்த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் 100 ரூபாய்க்கு நம்ம வாங்கினா 125 ரூபாய்க்கு நம்ம விற்கிறோம். அதில் நமக்கு 25 ரூபாய் லாபம் கிடைக்குது. ரஸ்னா பாக்கெட் எல்லாம் அது 25 பேக் வாங்கணும் அப்படின்னா 95 ரூபாய்க்கு நம்ம வாங்குகிறோம். ஒரு பேக்கெட் நம்ம 5 ரூபான்னு விற்கிறோம். 95 ரூபாய்க்கு வாங்கி 125 ரூபாய்க்குன்னு விற்கிறோம். அப்போ நமக்கு 30 ரூபான்னு லாபம் கிடைக்குது. அந்த வாட்டர் கேன் 25 லிட்டர் இருக்கு இல்லையா, அதில் 10 கேன் வாங்கினோம் அப்படின்னா 200 ரூபாய் நம்ம பணம் கொடுத்து வாங்குகிறோம். ஒரு கேனை 30 ரூபான்னு போடுறோம். அப்போ கிடைக்கிற லாபம் நமக்கு 100 ரூபாய். துணி துவைக்கிற சோப்பு, குளிக்கிற சோப்பு அதெல்லாம் ஒரு 50 பீஸ் வாங்கினோம்னா 50 பீஸை நம்ம 450 ரூபாய்க்கு வாங்குகிறோம். ஒரு சோப் 10 ரூபாய் அப்படின்னாலும் 450 ரூபாய்க்கு வாங்கி நம்ம 500 ரூபாய்க்கு விற்கிறோம். அப்போ அதில் நமக்கு லாபம் ஒரு 50 ரூபாய் கிடைக்குது. ஷாம்பு அந்த சரமாக இருக்கு இல்லையா, அது 50 வாங்கினோம் அப்படின்னா 50 நம்ம 40 ரூபாய்க்கு வாங்குகிறோம். இப்போ 40 ரூபாய்க்கு வாங்கி நம்ம 50 ரூபாய்க்கு விற்கும்போது 10 ரூபாய் நமக்கு லாபம் கிடைக்குது. அப்போது ஒரு நாளைக்கே நமக்கு 693 ரூபாய் நமக்கு லாபம் வருது. இந்த மொத்த கணக்கே நம்ம பார்த்தோம் அப்படின்னா 5265 ரூபாய்க்கு நம்ம வாங்கி 5958 ரூபாய்க்கு நம்ம விற்றுருக்கோம். அப்போ இது நமக்கு லாபம் எவ்வளோ வந்திருக்குன்னா ஒரு நாளைக்கு 693 ரூபாய் நமக்கு லாபம் வந்திருக்கு. அப்போ ஒரு நாளைக்கு 693 ரூபாய் அப்படின்னா அப்போ ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வரும்? 20,790 ரூபாய் நமக்கு லாபம். இப்போ நம்ம ஒரு பங்க் கடை ஒரு ரோட்டோரமாக வைக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னா குறைஞ்சபட்சம் அதோட வாடகை ஒரு 1200 ரூபாய் நம்ம கொடுக்குறோம். அப்புறம் அதுக்கு கரண்ட் பில்லு ஒரு 400 ரூபாய் வரும். அப்புறம் இப்போ நம்ம பொருளெல்லாம் வாங்குறோம் இல்லைங்களா, பொருள் வாங்குறதுக்கு அது போக்குவரத்து செலவு ஒரு மாதத்துக்கு 500 ரூபான்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த கடை வாடகை, கரண்ட் பில்லு, போக்குவரத்து செலவு எல்லாத்தையும் சேர்த்தோன்னா 2100 ரூபாய் ஆகுது. ஒரு நாளைக்கு என்னோட கூலி 200 ரூபாய் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 6000 ரூபாய் ஆகுது. அப்போ 6000 ரூபாய் அந்த 2100 ரூபாய் சேர்த்தோன்னா 8100 ரூபாய் ஆகுது. அப்போ நமக்கு முன்னாடி லாபம் வந்த 20,790 ரூபாயில் இந்த 8100 ரூபாய் கழிச்சோம் அப்படின்னா 12,690 ரூபாய் நமக்கு லாபம் கிடைக்குது. அதில் என்னோட சம்பளம் அந்த 6000 ரூபாயும் போட்டோம் அப்படின்னா 18,690 ரூபாய் எனக்கு மொத்த லாபம் எனக்கு கிடைக்குது. இது நான் சொன்னது ஒரு குறைஞ்சபட்சமாக தான். இன்னும் நீ அதிகமாக பொருள் போட்டு அதிகமாக நீ வியாபாரம் பண்ண அப்படின்னா இதை விட அதிகமான லாபத்தை நீ ஈட்ட முடியும். அதுக்கு தான் இந்த க்ரோயிங் ஆப்பர்ச்சுனிட்டி பெண்களாகிய நமக்கு வியாபாரம் செய்யறதுக்காக லோன் கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு ஒரு 35,000 ரூபாய் லோன் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் 25,000 ரூபாவை நம்ம பெட்டிக்கடை செய்யறதுக்கு நம்ம செலவு பண்ணலாம்க்கா. பெட்டி கடை செஞ்சுட்டு அப்புறம் அதில் ஒரு 10,000 ரூபாய் மீதி இருக்கு இல்லையா, அந்த 10,000 ரூபாவை நம்ம பொருள் வாங்கி போடலாம். சரி 35,000 ரூபாய் வாங்கி இப்படி போட்டோன்னா அந்த லோனை எப்படி நம்ம கட்டுறது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. நீங்கள் கவலையே படாதீங்கக்கா. அந்த 35,000 ரூபாய் வாங்கின லோனை நம்ம 24 மாதமாக பிரித்து போட்டுருக்காங்க. ஒவ்வொரு மாதமாக நம்ம 1,850 ரூபாய் கட்டணும் அப்படின்னா அப்போ அந்த 18,690 ரூபாய் நான் லாபம்னு சொன்னேன் இல்லையா, அப்போ அந்த 18,690 ரூபாயில் 1,850 ரூபாய் ஒவ்வொரு மாதம் கழிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா
பார்த்தீங்கன்னா 16,840 ரூபாய் நம்ம கையிருப்பாக இருக்கோங்க்கா. இந்த 16,840 ரூபாய் நம்ம கையில் இருக்கிறனால நம்ம பிள்ளைங்களையும் நல்லா படிக்க வைக்கலாம், நாமளும் நல்லா இருக்கலாம், நம்மளுடைய வியாபாரமும் நல்லா நடக்கும். நாம் நமது கடைகளுக்கு தேவையான பொருட்களை சிரமம் பார்க்காமல் மொத்த வியாபார கடைகளில் வாங்கும் பொழுது இன்னும் அதிக லாபங்களை எடுக்க முடியும். சிறு வியாபாரிகள்லாம் இங்கேருந்து எங்கள் ஹோல்சேல்லேருந்து எங்கள் ரீட்டைலில் வாங்கி போனாங்கலாம் அவங்களுக்கு ஒரு 10% கம்மியாக கிடைக்கும். சின்ன கடையை வச்சுருக்கவங்க வந்து நம்ம இந்த மாதிரி கடைகளில் வந்து வாங்கினா அதிக லாபம். அதனால இந்த வியாபாரத்தை வந்து கடைக்காரங்க வந்து விரும்பி வந்து வாங்கிட்டு போகிறாங்க. இல்லை மொத்தமாக நான் வாங்குறதுனால நீங்கள் எங்கள் கிட்டேருந்து வாங்கும்போது உங்களுக்கு நிறைய அதிகப்படியான லாபம் கிடைக்கும். க்ரோயிங் ஆப்பர்ச்சுனிட்டி நிறுவனம் பெண்களின் முன்னேற்றத்திற்காக இன்று அநேக தொலைக்காட்சிகளிலும் தங்களுடைய நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பு செய்து வருகின்றனர். இதன் மூலம் அநேக பெண்கள் பயன்பெற்றும் வருகின்றனர். சபாஷ் ராணி, நீ சொன்னது வடிவுக்கு மட்டும் இல்ல, இந்த ஊர்ல இருக்கிற எல்லா பெண்களுக்கும் உதவியா இருக்கும். நாட்டாம இத்தனை வருஷத்துல நீங்க சொன்ன தீர்ப்புல இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பர். டேய் சொம்பு, கொஞ்சம் அடங்கு, உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறேன். நாட்டாம அந்த பொட்டு இருந்தாங்க சொல்லுங்களேன். அதுன்னா அடுத்த தீர்ப்புல சொல்றேன். இது ஒரு பெரிய மர்மம். மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்தா புளியந்தோப்பில் கடை வச்சுக்கிறேன். குருவங்கி ஆஃபீஸில் லோன் வாங்கினேன். அதுலேருந்து என் பிள்ளைங்களுக்கெல்லாம் நான் சீர் பண்ணேன், எல்லோரும் கட்டி கொடுத்தேன், எல்லோரும் கல்யாணம் பண்ணேன். என் பேர் தேவி, 15 வருஷமாக பெட்டி கடை வச்சுக்கிறேன். லோன் வாங்கிறோம், அது வச்சு ரொம்ப பிரயோஜனம். இந்த வியாபாரத்தால் என் பிள்ளைங்க படிக்கிறாங்க, நாங்கள் சந்தோஷமாக. இந்த லோன் வாங்கி சரக்கு வாங்கி போடுவேன், போட்டு அதில் வர லாபத்தை எடுத்து வீட்டு செலவுக்கும் பார்த்துக்குவேன். ஒரு சீட்டு நாட்டு கட்டுறதுனாலும் கட்டிக்குவேன், ஒரு நல்லது கட்டுறதுக்கு எதுனா செய்யணுன்னா செய்வேன். இப்போ அந்த லோன் வாங்கின பிறகு ஒரு வீடு கட்டினேன், ஒரு ஆட்டோ வாங்கினோம், பசங்களை கட்டி கொடுத்தேன். அந்த லோன் வாங்கி நாங்களெல்லாம் பயன்தான் அடைஞ்சோம், நன்மை தான் இருந்தோம். நாங்கள் என்னோட நஷ்டம் எல்லாம் லாபமாக மாறிடுச்சு. நான் க்ரோவிங் ஆஃபீஸில் சேர்ந்துட்டேன். அப்ப நீங்க எங்கள் வாழ்வில் மட்டுமல்ல உங்கள் வாழ்விலும் வசந்தம் பொங்கிட என்றென்றும் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். க்ரோயிங் ஆப்பர்ச்சுனிட்டி சென்னை. தொலைபேசி எண் 8754427242. இணையதள முகவரி www.gopportunity.net.